தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த சபையில பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது. வனாந்தரத்திலே உம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு வந்த போது காண்டமிருகத்துக்கொப்போ பலனோடு நடந்து வந்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு உன்னத பலனை, உன்னதத்தின் அபிஷேகத்தை, உன்னதத்தின் வல்லமையை, உன்னதத்தின் அக்கினியை எலியாவின் தேவனே உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். நீர் விலைக்கு வாங்கின இரத்த கரையும் செலுத்தி மீட்ட உம்முடைய ஜனத்தை எண்ணி பாருமாண்டவரே. உம்முடைய ஜனங்கள் கடன் வாங்கவே கூடாது. செழுமையான நாட்களை நீ தருவீராக. நீ கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி உன்னை உன்னத நிலைமையில வைப்பே. எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உன்னத நிலைமையிலே ராஜாக்களை போல வைத்தருளும்படி ஜெபிக்கிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவீராக. ஆவியின் வரங்கள் செயல்படுவதாக. தீர்க்கதரிசன அபிஷேகம், அற்புதங்களை செய்கிற வல்லமை, குணமளிக்கிற வல்லமை அவர் மேல் தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரும்போது எல்லாவற்றிலும் செழிப்புள்ளவர்களாக, செழுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய வீடுகளில் சமாதானமும் உள்ளத்திலே சந்தோஷமும் தந்தருளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. உட்கார்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எல்லா பிளஸ்ஸிங்கிலும் மகா உன்னதமான மகிமையான பிளஸ்ஸிங் என்னவென்றால், ஜெயங்கொண்ட கிறிஸ்துவோடு கூட பிதாவானவர் உட்கார்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்திலே கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிற அதே சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இதை விட மேன்மையான, மகிமையான, உயர்வான வேறு எந்த ஆசீர்வாதங்களும் கிடையாது. அது பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் உயர்ந்தது. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பரலோகத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன அந்த பரம எருசலேமிலே அண்ட சராசரங்களை, எண்ணற்ற கோளங்களை, கிரகங்களை அரசாளுகிற அந்த பெரிய ராஜாதி ராஜாவுடைய சிங்காசனத்திலே பிதா வீற்றிருக்கும் போது, மகிமையின் பிதா வீற்றிருக்கும் போது, சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் வீற்றிருக்கிற அதே இடத்திலே
கிறிஸ்து எந்த சிங்காசனத்திலே ஜெயங்கொண்டவராய் வீற்றிருக்கிறாரோ அதே சிங்காசனத்திலே நாமும் உட்காரும்படி ஆண்டவர் அருள் செய்வதற்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. பரலோகத்தில் உள்ள பெரிய பெரிய தேவதூதர்கள், மிகாவேல் தூதனானாலும் சரி, காபிரியேல் தூதனானாலும் சரி, ஆண்டவரை பார்க்கவே பயங்கொண்டு 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிற அதே வேளையில் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஆண்டவர் அருள் செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதைத்தான் லூசிபர் தாங்கிக் கொள்ளக்கூடாமல் எங்களை மகிமையிலிருந்து உண்டாக்கி இவ்வளவு பெரிய சிங்காசனத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கூடாதபடி மண்ணிலிருந்து உருவாக்கின ஒரு சின்ன மனிதனை இவ்வளவு பெரிய உயர்வை கொடுக்க காரணம் என்ன? மனுஷனை உயர்த்தி வைப்பதற்கு எங்களை எல்லாம் மனுஷனுக்கு பணிவிடை ஆவிகளாக வேலைக்காரராக கொடுத்திருக்கிறதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த சிங்காசனம் எங்களுக்கு தராமல், ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமல் மரத்தின் கனியை புசித்து உம்மை அவமானப்படுத்தின மனுஷனுக்கு நீர் எப்படி கொடுக்கலாம்? மனுஷனுக்கு நீர் சிங்காசனத்தை கொடுப்பீர் என்றால் நாங்கள் பரலோகத்தில் இருக்க எங்களுக்கு பிரியமில்லை. அவனுக்கு அடிமை போல பணிவிடை ஆவிகளாய் பணியாற்ற எங்களால் முடியாது. பெருமை கொண்டதினாலே அந்த கேருபீன் என்ற தேவதூதனை ஆண்டவர் கீழே தள்ளினார். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒரு கொடி பறக்கிறது, ஜெயம் என்கிற கொடி. நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன், நான் உன்னை வெற்றி வீரனாய் மாற்றுவேன். நீ ஜெயம் கொண்ட ஒரு பரிசுத்தவானாய் ஒரு நாள் அந்த பரலோக சிங்காசனத்தில் விட்டு வீற்றிருப்பாய். நான் ஜெயங்கொண்டது பெரிய காரியம் அல்ல, உன்னை ஜெயங்கொண்டவனாய் நான் நிறுத்த போவதுதான் பெரிய காரியம். என்னுடைய கிருபை அதை செய்யும், என்னுடைய வல்லமை பராக்கிரமம் அதை செய்யும், என்னுடைய வைராக்கியம் அதை நிறைவேற்றும். நீ சிங்காசனத்தின் மேல் இருப்பாய். எபேசியர் 2:7 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார், கிறிஸ்துவோட கூட எழுப்பினார், உன்னதங்களிலே அவரோடு கூட வீற்றிருக்கும்படி செய்தார். கொலோசியர் 3:1 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவி வலது பார்சத்தில் உள்ள அந்த மேலானவைகளை நாடுங்கள். உங்களுடைய கண்கள் அந்த இடத்துல பதிந்திருக்கட்டும். உலக வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன், அந்த சிங்காசனத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிங்காசனத்தின் மேல் ஒரு பெரிய வெற்றி கொடி பறக்கிறது, ஜெய கொடி பறக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை 8 முறை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. கடைசி முறை அவர் சொல்லும் போது ஜெயங்கொண்டவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவனுடைய பிதாவாயிருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான். உலகத்தில் பல கொடிகள் பறக்கலாம். ஹிட்லர் காலத்திலே அவனுடைய சுவஸ்திக்கு அடையாளமுள்ள
கொடி ஜெர்மன் தேசம் முழுவதிலும் பறந்தது. ஆனால் அவன் உலக போரிலே தோற்ற போது அவனுடைய கொடி கீழே இறக்கப்பட்டது. அதை சுருட்டி ஒரு மூலையில வைத்தார்கள். அந்த தேசத்தில் இனி அந்த கொடி பறப்பதில்லை. அது தோற்று போன ஒரு நாடு. அந்த கொடி திரும்ப பறக்காதபடி மற்ற வல்லரசுகள் ஜெயங்கொண்டன. நம்முடைய தேசத்தில் ஒரு அரசியல்வாதி மரிக்கும் போது, அது ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், ஒரு கொடியை கொண்டு அந்த செத்த சரீரத்திலே மூடுவார்கள். அந்த நேரம் பறக்கிற கொடிகள் எல்லாம் இறக்கி பாதியிலே பறக்க விடப்படும். நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம். நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம். எங்களுடைய தலைவர் இறந்து போனார். இதுவரை நடத்தினவர் மரித்து போனார். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கொடி ஒருபோதும் அரை கம்பத்தில் பறப்பதில்லை. அவர் உயிரோடு எழுந்தவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். நம்மேல ஒரு கொடி பறக்கிறது. அமலேக்கியனை இஸ்ரவேலர் முறியடித்த போது மோசே ஒரு கொடியை ஏற்றி, யெகோவா நிசி, கர்த்தர் என்னுடைய ஜெய கொடியானவர், கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை தோல்வியை போல தோன்றினாலும் நான் ஜெயங்கொள்ளுவேன். கர்த்தருக்காக ஜெயங்கொள்ளுவேன். யெகோவா நேசி. உங்கள் மேலே கர்த்தர் ஒரு கொடியை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை பார்க்க முடியாமல் இருந்தாலும் பாதாள உலகத்தில் உள்ள அத்தனை பிசாசுகளும் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு நெற்றியிலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதையும், உங்கள் மேல் ஒரு வெற்றி கொடி, கல்வாரி கொடி, இயேசுவின் இரத்தத்தால் ஆன ஒரு கொடி பறக்கிறதையும் சாத்தானும் அவனுடைய சேனைகளும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் தோல்விக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுவார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். உங்கள் மேல் ஒரு கொடி பறக்கிறது. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 2:4 சொல்லுகிறது, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்னை ஆண்டவர் ஒரு விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். அந்த விருந்து கல்வாரி மேட்டில் இருக்கிறது. அந்த விருந்தில் அவர் எனக்கு எதை கொடுத்தார்? அவருடைய சரீரத்தையே பெற்கும்படி கொடுத்தார். அவருடைய மாம்சத்தை அப்பமாய் மாற்றினார். அவருடைய இரத்தத்தை திராட்சை ரசமாய் மாற்றினார். என் மேல் அந்த கல்வாரி கொடி பறக்கும் போது ஒன்றை மட்டும் நான் நினைக்கிறேன், ஆண்டவரே, உம்முடைய நேசம்தான் என்னை தூக்கி சுமந்து வந்தது. உம்முடைய நேசம்தான் இதுவரை என்னை பாதுகாத்தது. என்னுடைய பராக்கிரம் அல்ல, பலம் அல்ல, உம்முடைய கிருபைதான் என்னை தாங்கினது. என்னுடைய எல்லா உயர்வுக்கும் மேன்மைக்கும் உம்முடைய கிருபைதான் காரணம், உம்முடைய அன்புதான் காரணம். என் மேல் பறக்கிற அவருடைய கொடி நேசமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1972ஆம் ஆண்டு பெரிய ஒலிம்பிக் விளையாட்டு நடந்து கொண்டு இருந்தது. அதில் பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு கருப்பர்
ஆப்பிரிக்கா தேசத்தை பூர்வீகமாய் கொண்டவர். அந்த ஓட்டத்திலே, ஒலிம்பிக் ஓட்டத்திலே பங்கு பெற்றார். அவர்தான் முதலாவது வருவார் என்று உலகமே எதிர்பார்த்தது. எல்லாரையும் முந்திக் கொண்டு மகா வேகமாய் ஓடி வந்தார். இன்னொரு 100 மீட்டர் கடந்தால் அவர் வெற்றி பெற்று விடுவார். திடீரென்று அவருடைய காலை ஒரு சுளுக்கு பிடித்து வலி தாங்க முடியாமல் தொப்பென்று கீழே விழுந்து விட்டார். எழுந்திருக்க அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அதற்குள் அவருக்கு பின்னால ஓடி வந்தவர்கள் ஓடினார்கள். இவர் எழுந்து நின்றவர் நடக்க முடியாமல் தடுமாறும் போது அவ்வளவு பேர் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில ஒரு அபூர்வமான காட்சி. ஸ்டேடியத்திலே கோடி லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில உட்கார்ந்து கொண்டிருந்த அவருடைய தகப்பனால் மேலே உட்கார முடியவில்லை. மட 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 என்று கீழே ஓடி வந்தார். எவ்வளவு தடுத்தாலும் அதை விலக்கி விட்டு தன்னுடைய மகனை தூக்கி எடுத்தார். அவனுடைய கையை பிடித்து தன்னுடைய தோளில் வைத்து கொண்டு அவனையும் அப்படியே தூக்கி 2 பேருமாய் நடக்க ஆரம்பித்தார். நீ தோல்வியாய் முடியக்கூடாது மகனே, நடந்தாகிலும் கடைசி எல்லையை எட்டி விடுவோம். 2 பேரும் நடந்து வருகிற காட்சி. எல்லாரும் சொல்லுகிறார், அதுதான் அவனுடைய தகப்பனார், அவனுடைய தகப்பனார். தகப்பனார் மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்த தகப்பனாலே தன்னுடைய மகன் துடிக்கிறதையும் கீழே விழுந்து விட்டதையும் தாங்க முடியாமல் தகப்பனார் ஓடி வந்தார். ஏன் இயேசு அவ்வளவு உன்னதத்திலிருந்து பூமிக்கு ஓடி வர வேண்டிய காரணம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் தோல்வி அடைகிறதை ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய தோல்வியை குறித்து கவலை இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்கள் தோல்வி அடைவதை தாங்கிக் கொள்ள முடிவதே இல்லை. அவர் தீவிரமாய் இறங்கி வருகிறவர், தீவிரமாய் இறங்கி வருகிறவர். இன்றைய அதிகாலை தூங்கும் போது ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். நான் அவருடைய பரம பிதா என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். தோல்வியிலே என்னை நோக்கி கூப்பிட தவற விட்டு விட்டார்கள். நான் எப்படி என் பிள்ளைகளுடைய தோல்வியை நான் தாங்குவேன், சகிப்பேன்? இல்லை, அவருடைய வெற்றிக்காக நான் மாற்றும்படி வைராக்கியமாய் இருக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் அதை பேசும்போது உண்மையிலே எனக்குள்ளே ஒரு புது பலன் வந்தது என்றுதான் அர்த்தம். அவர்தான் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனே ஓனோ, ஜெயங்கொள்ளுகிறவனே ஓனோ. தேவனுடைய பிள்ளையே, ஒன்றை எண்ணிக்கொள், உன்னுடைய கண்கள் அந்த பரலோக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்குமானால் உன்னுடைய எல்லா தோல்வியை மாற்றி இன்றைக்கு ஜெயத்தை தருவதற்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல நீங்கள் வீழ்ந்தீர்களோ அதே இடத்திலே உங்களை உயர்த்தி உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அவர் ஜீவனுள்ள தேவன், உங்கள் மேல் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் உங்களுடைய பரம பிதா. சாதாரண உலக ஓட்டத்திலே முதல் 2 பரிசு 3 பரிசு கொடுப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஓட்ட பந்தயம் வித்தியாசமானது. அதிலே 1-2 பேருக்கு பரிசு மட்டுமே பரிசு என்று அல்ல. ஆவிக்குரிய பந்தயத்திலே யார் யார் ஓட்டத்தை முடிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய கரத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, சிறைச்சேதம் வந்தது. ஆனாலும் என்னுடைய ஓட்டத்தை நான் வெற்றியோடு முடித்தேன். என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
பரலோகத்தை பார்த்து சொல்லுகிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, யார் யார் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ அத்தனை பேர்களுக்கும் அந்த நீதியின் கிரீடத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தை பாருங்கள், அதுல 2 பிதாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார். நித்திய பிதா ஒருவர், என்றென்றைக்கும் வாழுகிறவர் உண்டு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே என்று அழைக்கிறோமே, அக்கினிமயமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்று தானியேல் 7:9 வாசிக்கிறோமே. அவருடைய சிங்காசனம் முழுவதும் அதனுடைய சக்கரங்களும் அக்கினி மயமாய் இருந்தது என்று எசேக்கியேல் 1:28 வாசிக்கிறோமே. அந்த பிதாவானவர் உட்கார்ந்து இருக்கிறார். இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்? அவரும் கூட ஒரு பிதா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் பிதா அல்ல, அவர் நம்முடைய சகோதரன் தான், சிநேகிதன் தான், அதே நேரத்தில் மனவாட்டி தான். அவரும் நம்முடைய பிதாவாயிருக்கிறார். ஏசாயா 9:6 சொல்லுகிறார், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் மட்டுமல்ல, நித்திய பிதா. ஒரு தகப்பனை போல உள்ளங்கொண்டவர், தகப்பன் ஏங்குறது போல ஏங்குகிறவர். ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். திருப்பத்தூர் ஊழியத்தை முடித்துவிட்டு நான் என்னுடைய மனைவியும் காரில் வேகமாய் திரும்பி கொண்டிருந்தோம். என்னுடைய மகன் ஆஸ்மானை பார்த்து சொன்னேன், இருட்டுறதுக்குள்ள மெட்ராஸை பிடிச்சிடணும். மகா வேகமாய் வந்து கொண்டிருந்தான் பையன். ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினார், பெல்ட்டை போடு. காரில் உள்ள பெல்ட்டை போட்டேன். சரியான வேகம் போய்கொண்டு இருக்கிறான். திடீரென்று ரோட்டுக்கு கல்லடிக்கிற ஒரு லாரி, ஒரு நம்பர் பிளேட் கிடையாது, அவன் ஓனரும் கிடையாது, அவன் டிரைவரும் கிடையாது, ஏதோ ஒரு கிளீனர் திடீரென்று ரோட்டின் குறுக்க வந்தான். எங்களுடைய கார் அடித்தது மகாவேகமாக. நான் என்னதான் பெல்ட் போட்டிருந்தாலும் நெஞ்சு போய் அந்த டேஷ்போர்டில் அடித்தது. அடித்த வேகத்தில் நுரையீரல் சுருங்கினதோ என்ன தெரியவில்லை, மூச்சு முட்ட ஆரம்பித்தது. மூச்சுக்காக ஏங்கினேன். மகன் ஆஸ்மானை பார்த்தேன், அவனுடைய தொடை எலும்பு அந்த பந்து மூட்டிலிருந்து வெளியே வந்து விட்டது. கண்ணாடி உடைந்து சிதறினால இரத்தத்துக்குள் நின்று கொண்டிருந்தான். கார் நொறுங்கி போனது. என் சீட்டுக்கு பின்னால என் மனைவிக்கு பலத்த அடி. அவன் நடுக்கத்துடனே என் கையை பிடித்து, டேடி காப்பாற்றுங்கள், ஏதாகிலும் செய்ய. எனக்கே மூச்சு விட முடியாமல் நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன். கஷ்டப்பட்டு என் மகனை பார்த்து சொன்னேன், வாழ்க்கையில் துன்பமும் வரும், இன்பமும் வரும், எதையும் சந்தைக்கு ஆயத்தமாக இருக்கணும், உனக்கு ஒன்றும் நடக்காது. ஆண்டவரை பார்த்து அழுது கேட்டேன். என்னை எடுத்துக்கொண்டு என் மகனுடைய ஜீவனை தார், என்னுடைய மகனுடைய ஜீவனை தார். கால் மூட்டு எலும்பு வெளியே வந்து விட்டதென்றால் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பான், என்னால் சகிக்க முடியவில்லை. என் மகனுடைய ஜீவனை தாரும், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் உம்முண்டை வருகிறேன், என் பிள்ளை வாழட்டும், என் பிள்ளை வாழட்டும், என் பிள்ளை உமக்கு ஒளியே செய்யட்டும். அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். ஒரு தகப்பனுடைய உள்ளத்தில் அவ்வளவு அன்பை வைத்தவர்
தன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு அன்பை, அதிகமான அன்பை வைத்திருப்பார். அவரை அப்பா பிதாவே என்று அழைப்பது சாதாரண காரியம் அல்ல. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே என்று கூப்பிடுவது சாதாரண காரியம் அல்ல. என்னுடைய கிராமத்திலிருந்து திருநெல்வேலி வருவதற்கு 60 கிலோமீட்டர். ஒவ்வொரு முறையும் நான் சென்னை வரும்போது என்னுடைய தகப்பனார் ஓடி வருவார். திருநெல்வேலியில் ட்ரெயின் புறப்படுகிற வரையிலும், என்னை வழி அனுப்புகிற வரையிலும் அவருக்கு அந்த 60 கிலோமீட்டர் தூரமாய் தெரிவதில்லை. என்னுடைய தகப்பனார் மரித்த போது அடக்கம் செய்து அதே திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு வந்தேன். என் தகப்பனை எண்ணி ஏங்கினேன். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் சொன்னார், இனி நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன், நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வேன். சின்ன குழந்தைகளே தகப்பனை இழப்பது, தாயை இழப்பது இவ்வளோ ஒரு வேதனையான காரியம். தகப்பனை இழந்தீர்களோ, தகப்பனுடைய அன்பு கிடைக்கவில்லையோ, கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பார். தாய் இழந்தீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு தாயாய் இருப்பார். நான் முழு நேர ஊழியத்துக்கு இறங்கி வந்தபோது சில தீர்மானங்களை ஏற்றினேன். உயிரே போனாலும் நான் கடன் வாங்க மாட்டேன், பட்டினி கிடந்தாலும் நான் கடன் வாங்க மாட்டேன், ஒரு நாளும் அந்நிய நாட்டை, வெளி தேசத்திலிருந்து வருகிற உதவியை நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீர் என்னை போஷிக்க வல்லமையுள்ளவர். ஒரு முறை என்னுடைய மகள் எழுதினாள், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் டேடி, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், புக்ஸ் வாங்கணும், எனக்கு பணம் தேவை. நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து விட்டேன். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வரும்போது கடைசி பையன் அப்போதான் பிறந்திருக்கிறான். எந்த வழியும் இல்லை. ஒரே ஒரு முறை என்னுடைய உறவினரான மூத்த அக்காளிடம் 100 ரூபாய் கேட்டு போனேன். ஏண்டா கடைசி பையனுக்கு பால் டின் வாங்க காசு இல்லை. அந்த மூத்த அக்கா என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீ தான் வேலை விட்டுட்டு இருக்கிய, நீ எப்படி திருப்பி தருவா? உன்னுடைய ஊழியத்தை நான் அங்கீகரிப்பதில்லை. வெறுமையாய் என்னுடைய மூத்த சகோதரி அனுப்பினார். என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அதுக்கு பிறகு கைமாத்து கூட வாங்கிறதில்லை. இம்மட்டும் அவர் எனக்கு போதுமானவராக இருந்தார். எங்களுடைய மகள் பணம் கேட்டு எழுந்த போது என் காலில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்திருந்தார்கள். ஒரு பயங்கரமான இன்ஃபெக்ஷன் காலில் ஏறினபடியால் அப்படியே காலை பிளந்து வைக்கிற நேரம் ஒரே உள் காயமும் வேதனையாய் இருக்கும்போது என் மகள் எழுதியிருக்கிறாள், பணம் வேண்டும். என் நண்பனாய் சிங்கப்பூர்ல இருந்தவிட்ட கேட்டேன், தயவுசெய்து எனக்கு 2-3 மீட்டிங் ஒழுங்கு பண்ணி தாங்க. அவர் வாங்கன்னு சொன்னார். என் கால் பிளந்து வைக்கப்பட்டு இருக்கிறது, கால் ஊன்ற முடியவில்லை. சிங்கப்பூர் விமான நிலையத்தில் இறங்கினேன். பல முறை கீழே விழுந்தேன், எழும்ப முடியாதபடி விழுந்தேன். கால் வலி தாங்க முடியவில்லை. ஏன், எதற்காக? என் மக கஷ்டப்படக்கூடாது. அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, காலேஜ் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஒரு தகப்பனுடைய அன்பை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எவ்வளோ பெரியது. உங்களை விழுவதற்காகவா அவர் பூமிக்கு இறங்கி வந்தார்? உங்களை விழுவதற்காகவா சிலுவை சுமந்தார்? அவர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். அவரை பரமபிதாவாய் கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை.
எப்போதாயிலும் குறைபடும் போது தெரியும் போது அப்பா என்று கூப்பிட்டால் போதும், விரைந்து வந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் ஒரு தோல்வி திரும்ப திரும்ப உனக்கு வந்து கொண்டு இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் ஜெயம் எடுக்க முடியாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து அப்பா என்று கூப்பிட போகிறாய். நீர்தானே என்னுடைய பரமபிதாவாய் இருக்கிறீர். ஆகாயத்து பறவைகளுக்கு வேளாவேளை போஷிக்கிற தேவன் நீர்தானே. காட்டு புஷ்பங்களை அழகாய் உடுத்து வைத்து சாலமோனின் சர்வ மகிமையிலும் இவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்தினதில்லை என்று சொல்லுகிற பரமபிதா நீர்தானே. உண்மை அல்லாமல் நான் வேறு யாரிடத்திலே போவேன் என்று ஆண்டவரை கேளுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக பரிதாபமாய் இருப்பது, குற்ற மனசாட்சியால் வாதிக்கப்பட்டு குந்தி குந்தி நடப்பதுதான் பரிதாபமானது. சிலர் வாழ்நாள் முழுவதும் இந்த பாவத்திலிருந்து ஜெயமில்லை, இந்த பாவத்திலிருந்து ஜெயமில்லை, ஐயோ குற்ற மனசாட்சியால் வாதிக்கப்பட்டு காத்து போன பலூன் போல தேவனுடைய பலனை இழந்தவனாய் நான் தடுமாறுகிறேனே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ண ஜீவனுள்ள பரமபிதாவாய் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவியார் ஆவியை கொடுத்தவர். மீண்டும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிக் கொள்வதற்கு ஒரு நாளும் அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் ஜெயமெடுத்தவர் மட்டுமல்ல, ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறவர். பிதாவின் வலது பார்சத்திலே நான் ஜெயங்கொண்டவனாய் விளங்கினது போல இயேசு ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக ஒரு ஜெய ஸ்தம்பமாக, ஒரு ஜெய நிசியாக கடந்து போனவர். அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது பாவத்தை ஜெயித்து சொன்னார், என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்தக்கூடும்? ஒருவராலும் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. பிரமாணங்களை ஜெயித்தார். அடிமைப்படுத்தின சாபங்களை கொண்டு வந்த நியாய பிரமாணத்தை அவர் தகர்த்து தம்முடைய சிலுவையின் இரத்தத்தால் அவர் தகர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரமங்களை தகர்த்தார், சாபங்களை தகர்த்தார், எல்லாவற்றிலும் அவர் ஜெயங்கொண்டவனாய் விளங்கினார். எங்கேயாவது அவர் பலவீனப்பட்டு படுத்திருந்தார், ஊழியத்துக்கு போக முடியாம போனது சொல்ல முடியுமா? ஒரு நாளும் அவர் பலவீனப்பட்டதில்லை. 40 நாட்கள் வனாந்தரத்தில் இரவும் பகலும் உபவாசித்தாராம். பனி பெய்தது, மூக்கு ஒழுகிறது, கோல்டு பிடித்து கொண்டது. என் ஊழியத்துக்கு தடை. இயேசு ஒருபோதும் அப்படி சொன்னதில்லை. இயற்கை ஜெயித்தார். கடல் தண்ணீரிலே கால் வைத்தால் கீழே இழுக்கும். இயேசு அதையும் ஜெயித்தார். கடலையும் காற்றையும் தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அலைகள் மேல் நடந்து வந்தார். எந்த அலையை கண்டு பேதுரு பயந்தாரோ, எந்த அலையை கண்டு தண்ணீருக்குள்ளே மூழ்கினாரோ, அந்த அலைகள் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. வாழ்நாள் முழுவதும் ஜெயங்கொண்டவராகவே நடந்தார். சிலுவையை நோக்கி போகும்போது கூட கோளை சத்தம் போடவில்லை. கையில ஆணிகள் கடம்போது ஐயோ குய்யோ என்று கூப்பாடு போடவில்லை. ஒரு ஜெயம் பெற்றவராய், கம்பீரமானவராய் சிலுவை நோக்கி பார்த்தார். ஏன்? நீங்கள் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்க வேண்டும் என்பதற்கு, உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்னை தோல்விக்கு அல்ல ஜெயத்துக்கு அழைத்திருக்கிறார். என்னை ஜெயம் கொடுக்கும்படியாக பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை வாசித்து பாருங்கள். யோசேப்பு எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவராய் நின்றார். சின்ன வயதிலே நீ ஜெயங்கொள்ள பிறந்தவன் என்பதை ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் பேசி சொன்னார். உன்னுடைய கதிர்கட்டை சுற்றிலும் மற்ற 11 கதிர்கட்டுகள் உன்னுடைய சவுறு கொண்டு வந்த கதிர்கட்டுகள்லாம் வணங்கி நிற்கும்படி உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் ஜெயங்கொண்டவனாய் வைப்பேன். யோசேப்பாகிய நட்சத்திரத்தை சுற்றி சூரியனும் சந்திரமும் 11 நட்சத்திரங்களும் வணங்கி நின்றன. ஏன் ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்தார்? உன்னை ஜெயங்கொண்டவனாய் உயர்த்துவேன். அதுக்கு விரோதமாய் சாத்தான் எவ்வளவோ போராடி பார்த்தான். அவனுடைய சொந்த சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டார்கள். எவ்வளவுக்கு அவ்வளவு அவன் கீழே போடப்பட்டானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் உயர்த்தப்பட்டான். ஒரு அருமையான பாட்டை பாடுவார்கள். கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் கொட்ட கொட்ட உயர்வா. எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை தாழ்த்தணும்னு உன்னுடைய சகோதரர்கள் நினைத்தாலோ உன்னை தாழ்த்தவே முடியாது. ஒரு பெரிய காத்தடிக்கிற பலூனை தண்ணிக்குள்ள முக்கி வைக்க முடியுமா? மறுபடியும் மேலே குதிச்சு எழும்பி வரும். இன்றைக்குள்ள வீழ்கை குறித்து கவலைப்படாது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவனை தூக்கி எடுக்கிறவர், மறுபடியும் நிலைநிறுத்துகிறவர் உண்மையுள்ளவர். உன் தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுவார். உன்னுடைய தோல்வியை ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் மாற்றி தோல்வி அடைந்தவர்களுக்கு நீ ஒரு கண்மலையை போல வழிகாட்டியை போல இருக்கும்படி தோல்வியை உனக்கு அனுமதித்திருந்தாலும் தோல்வியிலே துவண்டு கிடக்க கர்த்தர் ஒருபோதும் உன்னை விடவே மாட்டார். மற்றவர்கள் பார்வையில் யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியை போல இருந்திருக்கு. போத்திபார் வீட்டிலே பரிசுத்தத்துக்காக நின்றார். தன்னுடைய வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று ஓடி விபச்சாரத்துக்கு வேசிதனத்துக்கு ஓடி பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டான். உலகம் என்ன செய்திருக்கும்? அனுபவிக்க தெரியல, முட்டாள். நீ பரிசுத்தத்துக்காக ஓடி என்ன பிரயோஜனம்? ஜெயிலில் கிடக்கிற அன்னைக்கு உன் கால்களுக்கு இரும்பு விலங்கை போட்டு உன்னை ஒடுக்குகிறார்கள். இயேசுவை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? பரிசுத்தத்துக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தோல்வி போல தோன்றலாம், தோல்வி போல தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் சும்மா பார்த்து கொண்டு கையை கட்டிட்டு இருக்கிறது இல்லை. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நீ என்ன அடிக்கும் போது என் கையை என்ன புளியங்கா பறிக்க போதா? ஆண்டவர் கை கட்டி நீ தோல்வி அடைகிறதையும் சாத்தான் ஆஹான்னு சிரிக்கிறதையும் பார்த்துட்டு சும்மா இருக்க போறதில்லை. யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து உயர்த்தினார். பார்வோனுக்கு அடுத்த சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்தார். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல. ஜெயங்கொண்டவராய் வீற்றிருந்த கர்த்தர் நமக்கு ஜெயங்கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய இரத்தத்தையும் அப்பத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். பெறும்போது ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அவர் உலக மாமிசம் பிசாசை ஜெயித்தார். எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என் ஆண்டவர் ஜெயித்தார். என்னுடைய பலனால் அல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆண்டவராலே எனக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் எழுந்து நிற்க போகிறோம்.
கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுவார். அதற்காகவே அவருடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், மாம்சத்தை பிட்டு தந்திருக்கிறார். உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ தோல்வி அடைவதை பரலோகத்திலே பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறது அல்ல, அவரை பார்த்து சொல்லுங்க, இப்போதும் கர்த்தாவே நீர் என்னுடைய பிதா, நான் வெறும் களிமண் தான், ஆனால் என்னை ஜெயத்துக்கென்று அழைத்திருக்கிறீர். ஜெயத்துக்கென்று அழைத்தவர் என் கரத்தை பிடித்து ஜெயத்தின் பாதையிலே நடத்த வல்லமை உள்ளவர். பல மாம்ச எண்ணங்கள் எனக்குள்ளே மீண்டும் மீண்டும் வருகிறது, பாவ இச்சைகள் மோதுகிறது. ஆனால் நான் போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தருடைய வல்லமை உன்னை நோக்கி வருகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நோக்கி வருகிறது, உன்னை நோக்கி ஒரு அக்கினி வருகிறது. உன்னை ஜெயங்கொண்டவனாய் நிலைநிறுத்தும்படி பரலோகத்தின் தேவன் ஒரு புதிய வல்லமையை, புதிய அபிஷேகத்தை, புதிய அக்கினியை உனக்கு தந்தருகிறார். கைகளை தட்டி எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எப்போதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ வாழாகாமல் தலையாவாய்.